सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. இன்னும் ஆத்மா என்கிறது ஆத்மா நிஷ்பிரபஞ்சமான ஒரு ஸ்வரூபத்தோட ஆத்மஸ்வரூபம் பிரபஞ்ச சம்பந்தம் இல்லாம நிற்க முடியும் என்கிறத சுசுப்தியிலிருந்து நமக்கு தெரியுது. இப்ப பாருங்க, சில பேர் கேட்பான், இந்த வேதாந்த சித்தாந்தத்துல டெக்னிக்கலி விசாரம் பண்றதா கடைசியில என்ன பண்றா? இப்ப மோட்சத்துல சத்தா திரைவித்தியம் சொல்றது இல்லையா? பாரமார்த்திக சத்தியம், வியாபகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம் சொல்றது. பிரபஞ்சம் மித்திய மித்திய மித்தியன்னு 1000 தடவை சொன்னாலும் ஒன்றும் இப்ப இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்படித்தானே இருக்கிறது. இது எல்லாமே அப்படியே உடஞ்சி போறது ஒன்றும் இல்லை. பிரம்ம சாட்சா்காரம் இப்படியே நாசமாறது அப்படி ஒன்றும் கிடையாது. இது வித்தியாச சித்தாந்தம் எப்படி நம்ம மனசுல வாங்கிக்கிறது? எல்லாமே இப்படி வியவஸ்தையெல்லாம் இப்படிதான் இருக்கு. பிரபஞ்சம் வியாபகாரிகம், அவ்வளவுதான். இப்ப இது ஒரு பாரிபாஷிக சம்ஞை கொடுத்த மாதிரி, ஒரு சாங்கேதிக சம்ஞை, ஒரு டெக்னிக்கல் டேர்ம். பாரிபாஷிக சப்தம்னா டெக்னிக்கல் டேர்ம். என்ன டெக்னிக்கல் டேர்ம் வந்திருக்கு? வியாபகாரிக சத்துவம். சத்தியத்துவம் 3 விதமா இருக்கு. பாரமார்த்திக சத்தியத்துவம், வியாபகாரிக சத்தியத்துவம். இப்போ நம்ம அத்வைதம் கரெக்டா புரிஞ்சாச்சுனால் பிரபஞ்சம் எல்லாமே நிச்சயம் தீர்மானம் ஆயிடுச்சு. சரி, நிச்சயம் தீர்மானம் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த வியவஸ்தைகள் எல்லாம் மாறி போய் வேற விதமா ஆயிடுமா? ஒன்றும் இருக்காது. எல்லாமே இப்படிதான் இருக்கு. இப்போ எல்லாமே இப்படிதான் இருக்குங்கிறது இப்படிதான் இருக்குன்னு வச்சுட்டு தான் நம்ம போயிட்டு இருக்கு. இதனால என்ன ஒரு புதுசா இது ஒரு சித்தாந்தமா? ஒரு வியாபகாரிக சத்துவம் ஒரு பேர் வச்சிருக்க, அவ்வளவுதான். ஆத்மா பாரமார்த்திக ஸ்வரூபமா இருக்கு. இது எல்லாமே வியாபகாரிக சத்துவம். எல்லாமே இருக்கிறது அப்படிதான் இருக்கு. ஒன்றும் விசேஷம் ஒன்றும் இல்லை. என்ன அதனால ஒரு விசேஷமா இருக்கு? எல்லாமே பாரமார்த்திகமாவே இருக்கட்டுமே. நமக்கு மோட்சம் வேணும், அவ்வளவுதானே. மோட்சத்துல ஆத்மா ஏகாந்தமாவே இருக்கட்டும். இப்படி ஒரு கேள்வி சத்தியத்துவாதிகள் கேட்பான். மீமாம்சா கிரந்தங்கள் எல்லாம் பார்த்தா, மற்ற கிரந்தங்கள் பார்த்தாலும் இருக்கு. பிரபஞ்ச சம்பந்த விலையோ மோக்ஷா பிரபஞ்ச விலையா இது கேச்சித் தன்னா பிரபஞ்ச சம்பந்த விலையோ மோக்ஷான்னு சொல்றது. பிரபஞ்சமே விலீனமா போறதுன்னு சில பேர் சொல்றா. அது தப்பு. பிரபஞ்சத்தினுடைய சம்பந்தம் போயிடுறது, கனெக்ஷன் இல்லை. பொறுமை. யோக சித்தாந்தம் அப்படிதான். சத்தியத்துவாதிகள் இப்ப யோக சித்தாந்தம், சாங்கிய சித்தாந்தம் எல்லாம் இருக்கு. அவளெல்லாம் நிர்குண ஆத்மவாதிகள். ஆத்மா சுத்தமான ஸ்வரூபம் உடைய ஒரு பதார்த்தம் அங்கீகாரம் பண்ணிட்டு, ஆனால் பிரபஞ்ச வித்தியாசத்தை ஒத்துக்கிறது இல்லை. அது எப்படி கேட்டால் பரவ அத்வைதத்துக்கு கிட்ட வந்திருக்கு. ஆனால் பிரபஞ்ச மித்யாத்வத்தை ஒத்துக்கிறது இல்லை. ஆத்மா நிர்குணமான ஸ்வரூபம் ஒத்துட்டு இருக்கா. அது போரும் என்கிறார். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்? துக்கங்கள் இல்லாம இருக்கணும். அதுக்கு ஆத்மா நிர்குணமான ஸ்வரூபத்தோடு இருக்கணும், போரும். ஆத்மாவுடைய ஒரிஜினல் ட்ரூ நேச்சர் என்றது என்ன? நிர்குணமான ஸ்வரூபம். அதெல்லாம் நாம ஒத்துட்டு இருக்கோம். பிரபஞ்சம் இருந்தா சத்தியமா இருந்தா என்ன? சத்தியமாகவே இருக்கட்டுமே. நீங்களும் என்ன பண்றது? பெரிய மித்யாத்வ சித்தாந்தத்தை எல்லாம் கொண்டு அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் கொண்டு வர்றது வியாபகாரிக சத்துவம். இப்ப வியாபகாரிக சத்துவம்னு சொல்லிட்டு நீங்க சேஃபா இருக்கீங்க, அவ்வளவுதான். நாங்க அப்படி ஒன்றும் விசேஷமா சொல்றது இல்லை. சத்தியமாகவே இருக்கட்டுமே. உங்களுக்கு என்ன வேணும்? அதோட சம்பந்தம் இல்லாம இருக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு உங்களுடைய மனசு போச்சுன்னா போரும். ஆத்மா தன்னுடைய ஸ்வரூபத்துல அப்படியே நிற்கும். யோக சித்தவர்த்தி நிரோதா விற்பி சாரு ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். யோக சூத்திரம் வந்திருக்கு. ததா அந்த விற்பி நிரோதம் வந்துருச்சுனால் கிரமேண என்ன வரும்? மனசே போயிடும். மனசுக்கே நாசம் வந்துடும். அப்புறம் என்ன இருக்கு? திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். ஆத்மா தன்னுடைய ஸ்வரூபத்தில் அப்படியே நிற்கிறது, போருமே. பிரபஞ்சம் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன? அதனுடைய மித்யாத்வம் சொல்லி என்ன உபயோகம்? அப்படி ஒரு கேள்வி. அப்ப என்ன சொல்லணும்? இல்ல, ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் நிஷ்பிரபஞ்சம்னு காமிக்கணும்.
நிஷ்பிரபஞ்சமா ஆத்மா இருக்கு என்றது சொல்லி ஆகும். நீங்க சொல்ற மாதிரி பிரபஞ்ச சம்பந்த விலயம், சம்பந்தம் தெரியும் இல்லையா, கனெக்ஷன், அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் போயிடுதுன்னா போரும் இவா சொல்றான். நம்ம என்ன பதில் சொல்லணும்னா, வாஸ்தவம் தான், பிரபஞ்ச சம்பந்தம் போனா போரும். ஆனால் அதுக்கு மேல கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு, இந்த பிரபஞ்ச சம்பந்தம் எப்படி போகும்னு கேட்கணும். பிரபஞ்சம் அங்கேயே சத்தியமா இருக்குன்னு சொல்லிட்டு பிரபஞ்ச சம்பந்தம் இல்லாம உங்களால ஆத்மஸ்வரூபத்தை நிறுத்த முடியாது என்கிறது அதனுடைய பதில். பாருங்க, சொல்றது பார்த்தா அழகா தோன்றது. ஏன்னா பிரபஞ்சம் சத்தியமாவே இருக்கட்டுமே, அது விலயம் பண்றது, விலயம் ஒன்றும் இல்லை. விலயம்னா வியாபகாரிக சத்தாகமா இருக்கும். அங்க என்ன விலயம்? ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு அதோட கனெக்ஷன் போறது அவ்வளவுதானே கேட்டா அவ்வளவுதான் போறோம். ஆனால் அந்த கனெக்ஷன் விடணும்னா இப்படி தாற்காலிகமான இது இல்லை, ஆத்தியந்திகமா போகணும் இல்லையா? அந்த கனெக்ஷன் அப்படியே போகணும். தற்காலம் கொஞ்சம் சம்பந்தம் இல்லாம இருக்கணும்னா அது சுசுப்தியிலே இருக்கு. ஆத்தியந்திகமா சம்பந்தம் இல்லாம அந்த ஆத்மஸ்வரூபம் நிற்கிறது என்றது நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அது சொல்லி சமர்ப்பணம் பண்ணணும் இல்லையா? அதுக்கு இந்த சத்தியத்தினுடைய லெவல் கீழே கொண்டு வரணும். இல்லைன்னா வேற ஒரு எந்த விதமான பிரக்கிரியையும் சொல்ல முடியாது என்கிறது கிரந்தங்கள் எல்லாம் விசாரம் பண்றக்கூடிய விஷயம். எப்படின்னால் பாருங்க, இந்த பிரபஞ்சம் அங்கேயே நிற்கிறது, சத்தியமாகவே நிற்கிறது, எனக்கு அதோட சம்பந்தம் இல்லை. என்ன காரணம்? மனசு போயிடுக்கும். மனசு எங்க போகும் கேட்கணும். மனசு போறதுன்னா என்ன அர்த்தம்? இவ சத்காரியவாதிகள். போறதுன்னா அத்தியந்த நாசம் ஒன்றுத்துக்குமே கிடையாது, அவளுடைய சித்தாந்தத்திலேயே கிடையாது. அது அதனுடைய காரணஸ்வரூபத்திலேயே போய் லயிக்கிறதுன்னு சொல்லுவோம். காரணஸ்வரூபம் என்ன? ஏதோ ஒரு உபாதான காரணம், மூல பிரகிருதியோ ஏதோ வச்சுருப்பான், அந்த மூல பிரகிருதியில் போய் நிற்கும். அது புருஷனோட இனிமே சம்பந்தப்படாதுன்னு சொல்லுவான். ஏன் சம்பந்தப்படாது? ஏன் புருஷனோட சம்பந்தப்படாது கேட்டா, சாங்கியாலே கேட்டாலும் சொல்லுவார், யோகிகளை கேட்டாலும் சொல்லுவார், இவனுக்கு கர்மாக்கள் எல்லாம் போயிடுத்துன்னு சொல்லுவான். இவனுக்கு பிராரப்தம் இல்லை, சஞ்சிதம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. பிராரப்தமும் சஞ்சிதமும் இல்லை. அதனால இனிமே போகத்துக்கு ஒன்றும் போகம் அவசியம் இல்லை. அதனால மனசுக்கு வேலை இல்லை, அதனால மனசு போயிடுத்துன்னு சொல்லுவான். பரம் வைராக்கியம் பிராப்தம், அதனால போயிடுத்து. சரி, இந்த கர்ம சம்பந்தம் ஏன் இல்லாம போயிடுத்து? இவனுக்கு ஏன் கர்ம சம்பந்தம் இல்லாம, கர்ம சம்பந்தம் எப்படி போயிடுத்து? அதுக்கு கேட்டா அங்க குழப்பம் போயிடும். அங்கதான் இவாளெல்லாம் அவளுடைய சித்தாந்தம், இந்த சஞ்சித கர்மாக்கள் ஏகப்பட்ட ஜென்மாந்தரங்கள் பண்ண எத்தனையோ சஞ்சித கர்மாக்கள் இருக்கு. இந்த சஞ்சித கர்மாக்களை கேன்சல் பண்றதுக்கு என்ன உபாயம் சொல்லல. அங்க அது கேட்டால் பேச்சுக்கு பதில் கிடையாது. அது அப்படியே போறது. அதுக்கு ஒரு சரியான பதில் இல்லை. பிராரப்தத்தை போறதுக்கு வழி இருக்க தெரியும், அது அனுபவத்தினால போயிடும். சஞ்சிதம் இருக்க, ஸ்டாக் இருக்க, அது எப்படி போறது? நமக்கு பதில் இருக்கு. எல்லாமே அவித்யா நிர்மிதம், அவித்யா வித்யா நிவர்த்தா இல்லாம போயிடுறதுன்னு சொல்ல முடியும். இவா மதத்துல அந்த சஞ்சிதம் போகல, அங்கேயே இருக்கு. இன்னொன்னு, எப்படியாவது அந்த சஞ்சித கர்மாக்கள் போகிறதுன்னு சொல்றதா இருந்தாலும் பாஷிகாரரே சொல்றது, இதெல்லாம் எங்க போறது? எங்க போறதுன்னா அத்தியந்த விநாசம் சொல்ல முடியாது. அத்தியந்த விநாசம் சொல்லணும்னால் அதனுடைய மூல காரணமே போகணும். இல்லைன்னா அத்தியந்த விநாசம் சொல்லவே முடியாது. தற்காரியவாதத்தில் இருந்த இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருந்தாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க கிரகிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னால் இது அங்கேயே இருக்கு, சத்தியமாகவே இதெல்லாம் இருக்குனால் ஏன் சம்பந்தம் வரலன்னு கேட்பான் பாஷிகாரர். கடைசியில் ஒரு அதிகரணத்துல காரியாதிகரணம் இருக்கு, அதுல ஒரு விசாரம் வருது, கேட்பான் பாஷிகாரர், ஏன் இதெல்லாம் அங்கேயே சத்தியமாகவே இருக்குனால், அங்க இருக்குன்னா ஏன் இவனோட சம்பந்தம் வரல? சம்பந்தம் வர்றதுக்கு யோக்கியதை இல்லை, சரீரம் இல்லை, கர்மா இல்லைன்னு சொன்னால் கர்மா ஏன் இல்லை? ராகத்வேஷாதிகள் இல்லைன்னு சொல்லலாம். கர்மா இல்லைன்னா ராகத்வேஷாதிகள் இல்லை. ஏன் ராகத்வேஷாதிகள் இல்லை? ராகத்வேஷாதிகள் ஏன் இல்லைன்னு கேட்கணும். ராகவும் இல்லை, துவேஷமும் இல்லைன்னு கேட்டா எப்படி ராகவும் துவேஷமும் இல்லாம எப்படி நிற்கிறது? அப்படி ஒரு கேள்வி. தத்துவஞானம் வந்திருக்கும், அதனால ராகத்வேஷாதிகள் வரலன்னு சொன்னேன். என்ன தத்துவஞானம் அது? எப்பேற்பட்ட தத்துவஞானம்? அந்த தத்துவஞானத்தினுடைய சொரூபம் என்னன்னு கேட்கணும். அது கேட்டா அங்கேயும் சரியான பதில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவர் சொல்ற தத்துவஞானம்னா ஆத்மா, தத்துவம்னா ஆத்மா தானே.
அந்த தத்துவத்தினுடைய சொரூபம் என்ன கேட்டால், நையாயிக மதத்தில் என்ன சொரூபம், மீமாம்சக மதத்தில் என்ன சொரூபம், அந்த சொரூபம் தெரிஞ்ச உடனே ராகத்வேஷாதிகள் போகிறதா இருந்தால் அந்த சொரூபம் இப்ப தெரிஞ்சிருக்கு, ஏன் போகல? அந்த சொரூபம் ஏன் தெரிஞ்சிருக்கு, ஏன் போகல? அப்ப அவன் கேட்பா, வேதாந்தத்தில் இருக்கிற ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சிருக்கேன், ஏன் போகலன்னு கேட்டால், இல்ல தெரியலேன்னு சொல்லலாம். அவர் சொன்னார் இல்லையா, எதி அவகதாத்ம பாவகா. ஏன்னா இதுக்கு சாட்சா்காரம் என்கிற நிர்குண ஸ்வரூப சாட்சா்காரம் என்கிற ஒரு ஸ்திதி இருக்கு. அந்த ஸ்திதி எதுக்கு உபயோகப்படுகிறதுனால், அவித்தியே பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அவித்தியே போகணும். அந்த அவித்தியை போயிடுத்துனால் அதுக்கப்புறம் ஸ்வரூபம் சுத்தமா நிற்கும்னு சொல்ல முடியும். அந்த அவித்தியை என்கிற ஒரு கல்பனமே பண்ணலைனால் இந்த இந்த ஸ்திதி மோட்சத்தை நம்மளால நிரூபணம் பண்ண முடியாது என்கிற ஒரு 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 சூழ்நிலை இருக்கு நம்ம தரிசனங்கள்னு பார்த்தா. அதை அந்த ஒரு ஸ்திதியை கரெக்டா நிரூபணம் பண்ணணும்னால் இந்த மித்யாத்வ சித்தாந்தத்தை ஒத்துண்டாகும். ரொம்ப சரளமா சுருக்கமா சொன்னால் பாருங்க, ஆத்மஸ்வரூபம் இன்னொரு பதார்த்தத்தோட சம்பந்தம் இல்லாம நிக்கிறது தானே மோட்சம், அதுதானே வேணும். அப்படி நிக்கணும்னால் இன்னொரு பதார்த்தம் தெரியக்கூடிய பதார்த்தம் இதனுடைய என்ன சொல்றது சமகட்சியமா இருக்கக்கூடாது. அதனுடைய என்ன சொல்றது, அது எப்படி தமிழ்ல சொல்லணும் தெரியாது, ஈக்குவலா வேல்யூ இருக்கக்கூடாது. ஈக்குவல் வேலிடிட்டி இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் இருக்குனால் எப்படியாவது சம்பந்தம் வந்துதான் ஆகணும். நம்ம சம்பந்தம் இல்லாம இருக்க முடியும்ங்கிறது பேச்சு மட்டும்தான், முடியவே முடியாது. ஈக்குவல் வேலிடிட்டி இருக்கிற இன்னொரு பொருள் இருக்குன்னு ஒத்துண்டால் அது சம்பந்தம் இல்லாம இருக்கிறது பேச்சு மட்டும்தான், சம்பந்தம் இல்லாம இருக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய சித்தாந்தத்துல வியாபகாரிக தத்துவம்னு சொல்லி டெக்னிக்கலா சமாதானம் பண்ற, டெக்னிக்கலான சமாதானம் வரணும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இதனுடைய வேலிடிட்டி கீழே கொண்டு வரணும், சேம் வேலிடிட்டி கொடுக்கக்கூடாது. வேலிடிட்டி கீழே கொண்டு வந்தாச்சுனால் சரி போரும், அதோட எல்லாமே ஷூட்டா வந்துருக்கு. இந்த துவைதம்னு தெரியக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய வேலிடிட்டி என்கிறது கீழே போயிடுதுனால் பாரமார்த்திக சத்தியம் ஒண்ணுன்னு சொன்னா போதும். அந்த பாரமார்த்திக சத்தியம் ஒண்ணு மட்டுமா இருக்கிறதுனால இன்னொரு பதார்த்தத்தினுடைய அபேட்சை இல்லாம அதால நிற்க முடியும். அப்ப இன்னொரு பதார்த்தத்தினுடைய அபேட்சை இல்லாமல் அந்த ஆத்மஸ்வரூபம் நிற்கும் என்றது காமிக்கணும்னால் இன்னொரு பதார்த்தம் தெரியக்கூடிய பதார்த்தத்தினுடைய வேலிடிட்டி கீழே கொண்டு வரணும். இதுதான் அதனுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சாஸ்திரியமான ஒரு விசார பத்ததி. இப்படிதான். இல்லைன்னா என்ன வரும், சும்மா பேசுறது அவ்வளவுதான், எல்லாமே ஒத்துண்டுதான் அத்வைதிகளும் போறது, எல்லாம் வியாபகாரிக தத்துவம் ஒரு அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான், ஒன்றும் விசேஷமான உபயோகம் ஒன்றும் இல்லை. எல்லாமே அப்படிதான் ஒத்துட்டு இருக்கா, அத்வைதிகளும் அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு அப்படி தோணும். ஆனா அப்படி இல்லை, பெரிய ஒரு விசேஷம் ஏற்படுது. அந்த வேலிடிட்டி கீழே கொண்டு வந்திருக்குனால் இதெல்லாம் நம்மளால சமர்ப்பணம் பண்ண முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. சேம் வேலிடிட்டி இருக்குனால் பிரபஞ்ச சம்பந்த விலையான பேச்சுதான், பிரபஞ்ச சம்பந்தம் இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த சம்பந்தம் கட் பண்றதுக்கு ஒன்றும் எந்த விதமான வழியும் கிடையாது. அப்ப நம்ம சித்தாந்தத்திலேயே பிரபஞ்ச சம்பந்த விலயம் விசேஷமா எடுத்து சொல்றது இல்லையே, என்ன காரணம்னா பிரபஞ்ச விலயம்னே சொல்லலாமே, பிரபஞ்ச விலயம்னே சொல்லலாமே. பிரபஞ்ச விலயம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சம்பந்த விலயம்னு திருப்பி சொல்ல வேண்டியதில்லை, உனக்கு தான் சம்பந்த விலயம்னு சொல்லணும். ஏன்னா பிரபஞ்சம் இருக்கு, ஆனா எனக்கு சம்பந்தம் இல்லை. இது எப்படி இருக்குன்னா, கேஜித்து சந்நியாசா பிபியதா கிரகேவ உபவிஷ்ய சாட்சா்காரம் விக்ஷாரணாதி பயான்னு திரஸ்யந்தகன்னு ஒரு இடம் வரும் ஐதரேயோபனிஷத் உபக்கிரம பாஷ்யத்துல. கிரகத்திலே நான் உட்கார்றேன், சம்பந்தம் இல்லாம உட்கார்றேன்னு சொல்ற மாதிரி, வெளியே போக முடியாது, விக்ஷாரணம் எல்லாம் சரிப்பட்டு வராது, அதுலயே உட்காரலாமே, ஏகாந்தமா உட்காரணும், அவ்வளவுதானே மோட்சத்துக்கு தேவைப்படுறது சொல்ற மாதிரி. ஏது சம்பந்த விலயம், சம்பந்தம் இல்லாம இருந்தா போருமே, முடியவே முடியாது. ஏன்னா அந்த எண்ணமே எதனால வருதுனால் சம்பந்தம் விட முடியாதுன்னு உள்ளுக்குள்ள அது தவிக்கிறது, அது அது அபிநயம், அவ்வளவுதான். விட முடியாதுதான் விஷயம், விட முடியாதுதான் விஷயம். ஏன்னா அதுக்குள்ள இன்னொருத்தருக்கு கஷ்டம் வருமோ, அதெல்லாம் இன்னொருத்தருக்கு கஷ்டம் வருமோ என்ற எண்ணம் இருக்குனால் ஒரிஜினல் முமுட்சு இல்லைன்னு அர்த்தம். இது இண்டிவிஜுவல் லைஃப், சேர்ந்து மோட்சத்துக்கு போறது அப்படி ஒன்றும் கிடையாது. அதனால தப்பு இல்லை.
ஆனா அபிநயம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அப்படி பண்றதா இருந்தாலும் அது அபிநயம், அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. இப்போ அதனால இன்னொன்னு வாஸ்தவமா நினைச்சிட்டு இருக்கிறதா இருந்தால் அது சம்பந்த விலையம்னு சொல்லி உபயோகம் இல்லை. அதனால மித்யாத்வ சித்தாந்தத்தை தான் வந்து ஆகணும்னு சொல்லலாம். அப்படி ஆத்மா வந்து இன்னொரு பதார்த்தத்தினுடைய சம்பந்தம் இல்லாம சுயமா பிரகாசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்திதி இருக்குன்னு நம்மள உள்ளுக்குள்ள கிரகிக்கணும்னால் அதுக்கு வந்து இந்த சுஷுப்தி தசை எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி சுஷுப்தியை உதாரணமா காமிக்கிறது. அதுக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்படி ஏகாந்தமா ஆத்மஸ்வரூபம் விஷய சம்பந்தத்தோட இல்லாம அப்படி நிக்கிற ஒரு அவஸ்தை தான் மோட்ச தசை என்று காமிக்கணும்னால் ஒருத்தருக்கு கேட்பான், ஏன்னா விஷய சம்பந்தம் இல்லாம ஆத்மா நிற்க முடியுமா, அப்படி ஒரு சொரூபம் அதனுடைய பிரகாசம் இது ஏற்பட முடியுமான்னு கேட்டால் உடனே நம்மளால சுசுப்தியில் இருக்கே காமிக்கலாம். சுசுப்தி தேசையை வச்சுட்டு நமக்கு உதாரணம் சொல்ல முடியும். அப்படி இன்னும் பல விஷயங்கள் சொல்லணும், சமயம் இல்லாமல் இருக்கிற சமயம் ஜாஸ்தி இல்லாதனால இப்ப சொப்பிரகாசத்தை ஆத்மா சொப்பிரகாசம் என்கிறது காமிக்கிறதுக்காக சொப்ன தசையே உதாரணம் பண்றது உண்டு. சொப்னத்தை பலவிதமான சொப்னத்தை உபயோகப்படுத்தி பல சித்தாந்தங்கள் இதெல்லாம் வந்து சொப்ன தசையில இருக்கிறதுனால அப்படி ஒரு சித்தாந்தம் வந்தது இல்லை. ஸ்ருதியிலிருந்து கிடைக்கக்கூடிய சித்தாந்தத்தை உயர்றதுக்காக இந்த திருஷ்டாந்தங்கள், இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு கொண்டு வந்த சித்தாந்தங்கள் இல்லை. ஒரு அனுமானத்தினால கிடைச்ச சித்தாந்தம் இல்லை. எல்லா சித்தாந்தமும் ஸ்ருதியிலிருந்து தெரிகிறது. ஆனால் ஸ்ருதியிலிருந்து தெரியக்கூடிய சித்தாந்தத்தை எப்படி மனசுல வாங்கிக்க முடியும், புத்தியனால எப்படி கிரகிக்க முடியும் என்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த திருஷ்டாந்தங்கள். அதுக்கு வந்து அத்திராயம் புருஷ ஸ்வயம் ஜோதின்னு சொல்லி சொப்ன தசையை இந்த சொப்பிரகாசத்துவத்தை காமிக்கிறதுக்கு உதாரணமா கொடுத்துருக்கு. இதெல்லாம் தெரியறது. இப்போ அதுக்கு நான் அதை சொல்ல விரும்பல. சொப்ன தசையை பத்தி சொல்லும் பொழுது இப்போ சுசுப்தியை பத்தி நான் இவ்வளவு தூரம் சொன்னேன். இனி சொப்னத்துக்கு வரலாம். எப்ப முடிக்கணும்? 10 நிமிஷம் இருக்கா? சரி, 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறேன். சொப்ன தசையை முக்கியமா நம்ம எதுக்காக உபயோகப்படுத்தணும்னா இப்ப சொன்ன அந்த மித்யாத்துவத்தை காமிக்கிறதுக்கு. அதுதானே வைதத்திய பிரகரணத்தில் இருக்கு. வைதத்திய பிரகரணத்தில் என்ன சொல்றது? சொப்ன தசையில எப்படி பிரபஞ்சம் மிச்சையோ அப்படி இந்த ஜாகிரத தசையிலும் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் மிச்சைன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது. இது உடனே நமக்கு சாதாரணமா கேள்வி கேட்பான். சாதாரணமான கேள்வி கேட்பான். என்ன கேள்வினா அது தப்பு. ஏன்னா சொப்னத்தில் இருக்கிற பிரபஞ்சம் வந்து நிச்சயம் ஜாகிரத அவஸ்தையில தெரியும், நமக்கு பாதிக்கிறது இல்லையா? சொப்னத்தில் இருக்கிற பிரபஞ்சம் ஜாகிரத அவஸ்தையில பாதிக்கிறது எல்லாமே கனவுதான், ஒண்ணுமே இல்லை, வாஸ்தவமா இல்லைங்கிறது கனவுதான் பார்த்தேன், ஒண்ணுமே கிடையாது என்றது ஜாகிரத அவஸ்தையில வந்தவுடனே பாதிக்கிறது. ஆனால் ஜாகிரத அவஸ்தை வந்து பாதிக்கிறதே இல்லை, பார்த்துட்டே இருக்கும். எத்தனையோ வருஷமா ஒரே பதார்த்தம் ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கோம், அது பாதிக்கிற மாதிரியே இல்லை. அதனால சொப்னம் மாதிரி சொப்னம் நிச்சயம் ஓரளவுக்கு புரியுறது. ஆனா அந்த மாதிரி ஜாகிரத பிரபஞ்சம் நிச்சயங்கிறத என்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியறது இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு பதில் கொடுப்பான். ஏன்னா அப்படி இல்லை, சொப்னத்துல இருக்கிற பிரபஞ்சம் ஜாகிரத்துல தெரியல, அந்த மாதிரி ஜாகிரத்துல இருக்கிற பிரபஞ்சம் சொப்னத்திலையும் தெரியலையே. ஜாகிரத பிரபஞ்சம் சொப்னத்தில் பாதிக்கிறது, சொப்ன பிரபஞ்சம் ஜாகிரத்தில் பாதிக்கிற மாதிரி ஜாகிரத பிரபஞ்சம் சொப்னத்தில் இருக்கா? கிடையாது, அது தனி பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துல தெரியற விஷயங்கள் தான் உபயோகப்படுறது பெருமை வழி. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயங்களவே உபயோகப்படாது. சொப்னத்தில் ஒருத்தருக்கு பசிக்கிறதுனால் வியாபகாரிக போஜனம் உபயோகப்படாது, பிராதிபாசிக போஜனம் வேணும். அந்த சொப்னத்திலேயே கிரியேட் பண்ணணும் ஒரு போஜனம், இல்லைன்னா உபயோகம் இல்லை, அது தெரியாது. அதனால ஜாகிரத பிரபஞ்சம் சொப்னத்திலேயே பாதிக்கிறதுன்னு சொல்லலாமே கேட்டால் ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனா சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. அது உங்களுக்கு புரியுமோ தெரியாது எனக்கு. பாதிக்கிறது இல்லை, நிவர்த்தி தான் இருக்கு. சொப்னத்துல ஜாகிரத பிரபஞ்சம் தெரியல, அவ்வளவுதான். பாருங்க, சொப்னம் பார்க்கிறவன் இந்த வரைக்கும் ஜாகிரத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ பாதிச்சாச்சுங்கிற ஒரு புத்தி அவனுக்கு இல்லை. சொப்னத்திலிருந்து ஜாகிரத்துக்கு வந்தவன் இந்த வரைக்கும் சொப்னம் தானே பார்த்திருக்கேனே, ஒண்ணுமே இல்லையே என்ற எண்ணம் வர்ற மாதிரி சொப்னத்திற்கு போகிறவன் இந்த வரைக்கும் நான் ஜாகிரத்தில் பார்த்ததெல்லாம் பொய்யாச்சே, அப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு வர்றதில்லை. அதனால அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுக்கு மேல கேட்பான், வாசம் தான். அதனால என்ன சொல்லணும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
ஜாகிர பிரபஞ்சத்துக்கு பாதை தெரியல, அவ்வளவுதானே. ஸ்ருதி சொல்றது பூயஸ்தாந்தே விஸ்வ மாயா நிவர்த்தின்னு சொல்றது. எத்தனையோ மித்யாத்வத்தை காமிக்கக்கூடிய ஸ்ருதிகள் இருக்கு. எத்திரத்துவ சர்வம் ஆத்மைவாகு சத்யம் கேனக்கம் பஷ்யே சொல்றது. அப்போ இந்த மோட்ச திசையில இந்த சம்சார விவகாரம் அத்தனையும் பாதிக்கிறது என்கிறது ஸ்ருதி சொல்றது. அதனால ஜாகிரத் பிரபஞ்சம் பாதிக்கிறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்ப பாதிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஏன் இப்ப பாதிக்கிறது இல்லை? விவகார காலம் தான் நடந்துட்டு இருக்கு, அதனால பாதிக்கல. எப்படி அந்த சொப்ன திசையில் இருக்கிற பதார்த்தங்கள் சொப்னம் நடந்துட்டு இருக்கும் பொழுது பாதிக்கலையே, அந்த மாதிரி உங்களுடைய ஜாகிரத திசை தானே ஓடிட்டு இருக்கு. இந்த திசை ஓடிட்டு இருக்கும் பொழுது அது பாதிக்காது. எப்போ இந்த திசை முடியறதோ அப்போ பாதிக்கிறது. அதனால அது ஒன்றும் நமக்கு பெரிய அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு கஷ்டம் இல்லை. அதுக்கு மேல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. சொப்னத்தில் இருக்கிற விஷயங்கள் அத்தனையும் நித்தியன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த மாதிரி ஜாகிரத் பிரபஞ்சத்தை கிரகிக்க முடியல. நித்தியன்னு கிரகிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் மனசுல வாங்க முடியல. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன? நித்தியன்னு சொன்னால் அது சொப்னத்தில் எப்படி இருக்கு? பலவிதமான விஷயங்கள் எப்படி எப்படியோ பார்க்கறது, எந்த விதமான ஒரு வியவஸ்தையும் இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு இண்டிவிஜுவலா இருக்கு அந்த தரிசனம். சொப்னத்துல நான் பார்க்கறது நீங்க பார்க்கறது இல்லை, நீங்க பார்க்கறது இன்னொருத்தர் பார்க்கறது இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சொப்னம் பார்க்கறது இல்லை. ஆனா ஜாகிரத்துல எல்லாமே வித்தியாசமா இருக்கு. பல பேர் சேர்ந்து ஒரே வஸ்துவை வியவஸ்திதமா பார்க்கறது. இப்ப இந்த கேள்வியோட சுருக்கம் என்னன்னு கேட்டால், சொப்னம் அவ்யவஸ்திதமான ஒரு தரிசனம், ஜாகிரத் தரிசனம் வியவஸ்திதமான ஒரு தரிசனம். எல்லாரும் ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி பார்க்கறது, பல வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், ஒரே விதமா பார்க்கறது. அப்பேற்பட்ட விஷயங்கள் சொப்னம் மாதிரின்னு சொல்லலாமே, ஒரு காவியம் மாதிரி தெரிகிறது, அவ்வளவுதான். ஒரு காவியோக்தி மாதிரி. இது ஒரு பொய்டிக்கல் லாங்குவேஜ் மாதிரி தெரிகிறது, அவ்வளவுதான். ஒண்ணுமே அப்படி ஒரு சாஸ்திரியமா நம்மளால கிரகிக்க முடியாது என்கிற ஒரு சந்தேகம் வரலாம். அந்த கேள்வியோட சாரம் என்ன? வியவஸ்திதமான ஒரு தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஜாகிரத் பிரபஞ்சம் நிச்சயம் எப்படி சொல்ல முடியும் கேட்டால் என்ன பதில் சொல்லணும்? ஏன் வியவஸ்திதமா இருந்தால் அது பிரமை இல்லைன்னு வருமா? வியவஸ்திதமான பிரமை வர முடியாதா கேட்கணும். வியவஸ்திதமான ஒரு திருஷ்யம் பிரமையா இருக்க முடியாதா? பிரமமா இருக்க முடியாதா? இருக்க முடியும். எத்தனையோ உதாரணங்கள் காமிக்க முடியும். ஏன்னால் ரக்தஸ்படிகா ஒரு பிரமம் இருக்கு. அந்த தெரியும் இல்லையா? ஒரு ஜபாகுசுமம், ஒரு செவந்த பூ இங்க வச்சுட்டு இருந்தால் அந்த ஸ்படிகம் ரத்த வர்ணத்துல தெரியும். யாரெல்லாம் பார்க்கிறாரோ அவளுக்கு எல்லாம் அப்படிதான் தெரியும். நீங்க பார்த்தாலும் அப்படிதான் தெரியும், இன்னொருத்தர் பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். அந்த பூ எத்தனை அங்கே வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அது அப்படிதான் தெரியும் இல்லையா? இது வியவஸ்திதமா அவ்வியவஸ்திதமா இந்த பிரமம்? இது வியவஸ்திதம்னு சொல்லலாம். ஒரு நதியில விருட்சங்கள் கீழே உள்ளுக்குள்ள தெரியும், யாரு பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். இப்ப இதெல்லாம் வியவஸ்திதமான பிரமம். ஒரு கண்ணாடியில முகம் பார்த்தால் யாரு பார்த்தாலும் முகம் அங்க தெரியும், யார் பார்த்தாலும் தெரியும், எப்ப பார்த்தாலும் தெரியும், ஒரே விதமா தெரியுது. இதனால என்ன தெரியுது? வியவஸ்திதமா தெரியறதுனால அது பிரமை இல்லை என்கிறது சொல்ல முடியாது. நம்ம மறுபரீதிகா பிரமம், இது எல்லாம் இண்டிவிஜுவல் பிரமம் இல்லை, சார்வஜனீனமான பிரமம். இது சார்வஜனீனம், யாரு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. ஆனால் பிரமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா பிரமை தான். ஏன்னா பிரமத்தினுடைய லட்சணம் அங்க இருக்குன்னா பிரமம் சொல்லியாகும். பிரமத்துக்கு என்ன டெபினிஷன்? இருக்கிறது வேற விதமா பார்க்கறதா இருந்தா பிரமம், அந்த டெபினிஷன் அங்க வர்றதா இருந்தால் அது பிரமைன்னு சொல்லியாகும். அப்ப அப்படி பார்த்தால் இந்த பிரபஞ்சம் என்கிறது ஒரு வியவஸ்திதமான பிரமம்னு சொல்லலாம். சொப்பனம் ஏன் வியவஸ்திதமான பிரமம் இல்லை, பலவிதமா தெரியறது? என்ன காரணம் கேட்டால், எந்த பிரமத்தினுடைய காரணம் வியவஸ்திதமா இல்லையோ அந்த பிரமமும் வியவஸ்திதம் இல்லை. எந்த பிரமத்தினுடைய காரணம் ஸ்டேபிளா இருக்கோ அந்த பிரமையும் ஸ்டேபிளா இருக்கும். பிரமத்தினுடைய காரணம் ஸ்டேபிள் இல்லைன்னால் பிரமம் ஸ்டேபிள் இல்லை. பலவிதமா தெரியும். அது மட்டும் இல்ல, ஒருத்தருடைய அவித்தியினால அவன் பார்க்கறது அவனுடைய சொப்பனம், இன்னொருத்தருடைய அவித்தியினால அவன் பார்க்கறது அவனுடைய சொப்பனம். இப்படி இருக்கிறதுனால சொப்னம் அவ்யவஸ்திதமா இருக்க முடியும். ஜாகிரத் பிரபஞ்சம் அப்படி இல்லைங்கிறதுனால மட்டும் இத பிரமை இல்லை என்கிறது சொல்ல முடியாது. வியவஸ்திதமான பிரமம் இருக்கலாமே, சகஸ்திரம் உதாரணங்கள் இருக்கு, 1000 உதாரணங்கள் சொல்லலாம். அதனால பிரம்மத்துக்கு பல இடங்கள் இருக்கு.
பாஷ்யக்கார் சூத்திர பாஷ்ய ஆரம்பத்திலேயே யுஷ்மதஸ்வ பிரத்யேக கோதரையோன்னு சொல்லி ஆத்மானாத்மாக்களுக்கு பிரமம் எப்படி பிரமம் வரும், அத்தியந்த விலட்சணமா இருக்கு, இது எப்படி ஐக்கியாத்தியாசம் வருமா கேள்வி கேட்டு என்ன பதில் சொல்றது? பதில் உண்மையா கொடுக்கல, விவகாரம் இருக்குன்னு சொல்றது. அதுதான் பதில் இருக்குன்னு நம்மளே பார்க்கணும். ஏன்னால் பிரமத்துக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. உண்மையா அந்த பதில் கொடுக்கிற கிரந்தங்கள் பார்த்தா என்ன தெரியுது, பிரமைங்கிறது அதுக்கு பலவிதமான சான்சஸ் இருக்கு, பலவிதமான சாமகிரிகள் மூலமா பலவிதமான பிரமங்கள் இருக்கு, ஒரு விதம் இல்லை. அதையெல்லாம் பார்த்துட்டு சொல்லணும். நீங்க இது இப்படி பிரமை ஏற்பட முடியாதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு இடம் சுத்தி ரஜதத்துல என்ன காரணம், சுத்தியில ரஜதம் பார்க்கறதுக்கு என்ன காரணம், ரஜ்ஜுல சர்ப்பம் பார்க்கறதுக்கு என்ன காரணம், அங்க சாதிருஷ்யம் இருக்கு இங்க இல்லையே, அதனால பிரமை இல்லையே உடனே சொல்ல முடியாது. ஏன்னால் பிரமை நடக்கிறதுக்கு எத்தனை விதமான பிரமை இருக்கலாம், அதுக்கு எப்படியெல்லாம் காரணங்கள் இருக்கலாம்ங்கிறது ரொம்ப விசேஷமா டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. நம்ம வேதாந்த கிரந்தங்கள் பார்த்தால் பல இடங்கள் காமிச்சு விசித்திரமான பிரமங்களை எல்லாம் கொண்டு வந்து பரிசீலனம் பண்றான். அதனுடைய உபயோகம் என்னன்னா, எப்படியாவது நமக்கு அந்த ஸ்ருதி சொல்ற சித்தாந்தத்தை மனசுல கொண்டு வர முடியணும். அது முடியலைன்னால் அத்வைதத்துக்கு அது எப்படியாவது நம்மளுடைய மனசுல கொண்டு வரணும். ஏன் கொண்டு வர முடியாதுனால், நமக்கு சில இடங்கள் மட்டும் பார்த்துட்டு சில நியமங்கள் நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோம். இப்படி இருந்தா தான் பிரமம், இல்லைன்னா முடியாது. இதெல்லாம் காரியகாரண பாவம் இல்லை. உண்மையா அங்க அந்த விதமா அந்த ஒரு காரியகாரண பாவமே இல்லை. அந்த கோர்ஸ் அண்ட் இஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் சொல்றது சில இடத்தை மட்டும் பார்த்துட்டு இப்படிதான் இருக்கணும்னு ஒரு பிரமை, அது எல்லாமே காரியகாரண பாவ பிரமம். அப்படி ஒன்றும் நியமங்கள் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வந்துருக்கு. இப்போ சூத்திர பாஷ்யத்துல 2வது அத்தியாயத்துல பிரம்மம் ஜெகத்காரணம் இல்லை என்கிற பலவிதமான தர்க்கங்கள் கொண்டு வருது. பதில் எப்படி கொடுக்கறதுன்னா, எப்படி நீங்க சொல்ற ரூல்ஸ் ஒன்றும் ரூல்ஸே கிடையாதுன்னு சூத்திரக்கார சொல்றது. பலவிதமான ரூல்ஸ் இருக்கு நீங்க நினைச்சுட்டு இருக்கு, அப்படி ஒன்றும் ரூல்ஸே கிடையாது. காரியகாரண பாவம் சொல்ல வேண்டிய இடத்துல சின்ன 1-2 ரூல்ஸ் தான் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் இங்கேயும் இருக்கு, கரெக்டாவே இருக்குதான். இதுதான் பதில். காரியகாரண பிரம்மம் ஜெகத்காரணம் என்றது ஸ்ருதியோட சித்தாந்தம். அது ஏன் நம்மளால ஒத்துக்க முடியாதுனால், மனசுல ஏறலைனால் இப்படி ஒரு காரியகாரண பாவம் இருக்குமா என்ற ஒரு ஆச்சரிய பஷ்டி கஷ்டிதேன. என்ன காரணம்னால், காரியகாரண பாவம் இருக்கிற இடத்துல இப்படிதான் இருக்கணும்னு பல லௌகிக சாஸ்திரங்கள் படிச்சும் நம்ம ஆஸ்திக தரிசனங்கள் படிச்சும் பலவிதமா நமக்கு எண்ணங்கள் வரும். இது எல்லாமே தப்பு. இது ஒன்றும் காரியகாரண பாவம் சொல்றதுக்கு இந்த மாதிரி நியமங்கள் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றதுக்கு அந்த அதிகரணங்கள் வந்திருக்கு. அப்படி தெரியாது. சொப்னத்தை வச்சுண்ட நம்ம ஜெகத் மித்யாத்வத்தை நிரூபணம் பண்றதுக்கு பல உபயோகங்கள் சொப்ன நிரூபணத்தினால கிடைக்கிறது. இதனுடைய எல்லாம் சூதனைகள் இதுலயே இருக்கு. அதை எடுத்து காமிக்கிறதுக்கு சமயம் இல்லை, விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். அவ்வளவுதான். அப்புறம் சொப்னம் ஒரு தோஷத்தினால வந்தது, நித்ரையினால சொப்னம் வந்தது. ஜாகிரத் அப்படி இல்லையே, பிரத்யக்ஷ பிரமாணம் ரொம்ப பிரபலமா இருக்குன்னு கேட்கிறவா துவைதவாதிகள் கேட்பான். பிரத்யக்ஷ பிரமாணம் ரொம்ப பிரபலமா இருக்கு, பிரத்யக்ஷ பிரமாணத்துக்குன்னு தனி சில தோஷங்கள் வச்சிருக்கு. அதிதூரா, சாமீத்யா, இந்திரிய காதா, மனோனவஸ்தானா, அப்படிலாம் சாங்கிகாரிகள் வருது. பிரத்யக்ஷம் எப்போ தப்பா வரும், பிரத்யக்ஷ பிரமாணம் எப்போ தப்பா வரும் காமிக்கிறதுக்கு, பிரத்யக்ஷம் ரொம்ப தூரத்தில் இருந்தால் அந்த பிரத்யக்ஷத்தினால தெரியறது தப்பா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப கிட்ட இருந்தா இருக்கு, அதி சூக்ஷ்மமா இருக்கு. இப்படியெல்லாம் பிரத்யக்ஷத்துக்கு தனி சில தோஷங்கள் வச்சிருக்கு. அந்த லிஸ்ட் இருக்கிற எந்த தோஷங்களும் இல்லைன்னால் அந்த பிரத்யக்ஷத்தை நம்பிண்டாகும். அப்படி ஒரு சித்தாந்தம். நீ முன்னாடி பார்க்குற விஷயங்கள் பார்க்கும் பொழுது முன்னாடி இருக்கிற அந்த சேர் பார்க்கறது, அந்த சேர் கரெக்டா பார்க்கறதா வேற விதமா பார்க்கறதான்னு கேட்டால் இல்லை, கரெக்டா தான் பார்க்கறேன்னு சொல்றேன். ஏன்னா காரணம்னால் பிரத்யக்ஷத்துக்கு இருக்கிற தோஷங்கள் ஒண்ணுமே அங்கே இல்லை. அப்ப அந்த பிரத்யக்ஷம் கரெக்டாவே தான் இருக்கணும். அதனால இது தோஷஜன்யமா, தோஷத்தினால வரக்கூடிய ஒரு ஞானம் இல்லை ஜாகிரத் ஞானம். சொப்ன ஞானம் அப்படி இல்லை. சொப்னத்துல தோஷம் இருக்கு, நித்ரா தோஷம் இருக்கு. தூக்கம் வந்துருக்கும், வெளியில் இருக்கவும் தெரியல, இந்திரியங்கள் ஒன்றும் வேலை பண்ணல, உள்ளுக்குள்ள வாசனைகள் அப்படியே ஃபார்மேஷன் ஆரம்பிச்சாச்சு. அதனால சுதந்திரமா அது கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லை, அப்படியே ஃபார்மேஷன் ஆரம்பிச்சாச்சு. அதனால பலவிதமா பார்க்க முடியும். ஜாகிரத்தில் அப்படி இல்லையே. இந்த இந்திரியங்கள் கரெக்டா வேலை பண்றது, பார்க்கறதுக்கு எதெல்லாம்
செய்யப்படுறதோ அது எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு பிரத்யக்ஷம் நம்ப முடிய கண்டிப்பா நம்பிதான் ஆகணும் இல்லையா? அதுக்கு ஏன் விசுவாசம் இல்லாம இருக்கீங்க நீங்க? அதனால பிரத்யக்ஷம் ரொம்ப பிரபலமா இருக்கு. அதனால ஸ்ருதியோட சித்தாந்தம் தப்பு. ஆனா அதெல்லாம் ஸ்ருதியோட சித்தாந்தம் அது ஸ்ருதியோட சித்தாந்தமே இல்லைன்னு சொல்லுவான். ஜெகன் மித்யாத்வ சித்தாந்தம் தப்புன்னு சொல்லுவான். இதுக்கெல்லாம் இது ஸ்லோகத்திலிருந்து கிடைக்கிறது பதில் இருக்கிறது. ஏன்னா ஒண்ணும் இல்லை, ஸ்ருதியோட சித்தாந்தம் தப்புன்னு உடனே சொல்ல முடியாது. ஏன்னா பிரத்யக்ஷத்துக்கு தனியா இருக்கக்கூடிய சில தோஷங்கள் இங்க இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். அது நான் ஒத்துக்கிறேன். பிரத்யக்ஷத்துக்கு தனியா சில தோஷங்கள் வச்சுருக்கீங்க, அனுமானத்துக்கு தனியா சில தோஷங்கள் இருக்கு, எல்லா பிரமாணத்துக்கும் குறிப்பிட்ட சில தோஷங்கள் இருக்கு. அந்த தோஷங்கள் இல்லாம இருந்தால் அந்த பிரமாணங்கள் கரெக்டா வேலை பண்ணும். இப்ப பிரத்யக்ஷம் பிரமாணம் கண்ணு கரெக்டா வேலை பண்ணணும்னால் கண்ணுக்கு தோஷங்கள் இல்லாம இருக்கணும். இந்த ஏற்கனவே சொன்ன அந்த தோஷங்கள் இல்லாம இருந்தால் கண்ணு வேலை பண்ணணும், வாஸ்தவம் தான். ஆனால் இதனால ஜெகன் மித்யாத்வ சித்தாந்தம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏனால் இந்த எல்லா பிரமாணத்துக்கும் காமனா சில தோஷங்கள் இருக்கலாமோ இல்லையோ? அது ஏன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பிரம்மானந்த சுவாமிகள் பிரமாண வியாபாரமே தோஷ விதையா காரணம் சொல்றார். அது வேற விதமான விசாரம். சம்சாரம் ஏன் பார்க்கறது, என்ன தோஷம்? சம்சார தரிசனம் தோஷஜன்யமா இருக்கும். தோஷத்தினால வந்த ஞானம் தானே மித்யா ஜானம். சம்சார ஞானம் பிரபஞ்ச ஜானம் தோஷத்தினால வந்ததா? கேள்வி கேட்டால் அத்வைத சித்தி வியாக்கியானகாரர் என்ன சொல்றார்? ஆமா, தோஷத்தினால வந்ததுதான். என்ன தோஷம் கேட்டால் அவித்யே தோஷம். ஒரு பதில் இருக்கு, அவித்யை தான் தோஷம். அப்போ இந்த டெக்னிக்காலிட்டிஸ் பார்க்கறவா கேட்பா, அது சொல்ல முடியாது. அவித்யை உபாதான காரணம் சொல்றது. உபாதான காரணமே தோஷம் சொல்ல முடியாது, தனியா தோஷம் இருக்கணும்னு ஒருத்தர் கேட்கறதா நினைச்சுட்டு அவர் பதில் கொடுக்கிறார். ஒன்றும் வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய பிரமாணம் இந்திரிய வியாபாரமே தோஷம்னு அவர் சொல்றார். அது ஒரு ஒரு கிருத்திரிமமான சமாதானம் இல்லை. ஏற்கனவே பிராமணிக கிரந்தத்திலேயே அது தெரியறது இல்லையா? மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதா ஆகம ஆபாயினோ நித்யாஸ்திதிக்ஷஸ்த பாரத. பிரமாண வியாபாரம் பிரமாண பராஞ்சி காணி வெதன ஸ்வயம் பூ தஸ்மாத் பராங் பசியதி நாந்தராத்மன். பராத்மதர்சனாதேவ அனாத்மதர்சனாதேவ பராத்மானம் உபாஸ்மகே. அப்போ பிரமாணங்கள் வெளியில் போயின்ற விஷயங்களே பார்த்துட்டு இருக்கிறதையே அதுவே ஒரு தோஷம். இது எப்படி தோஷம்? எப்படி தோஷம்னால், பரமார்த்தமான வஸ்து இப்படி இருக்குனால் அது பார்க்காமல் இன்னொன்னு பார்க்கறதுக்கு எது காரணமோ அதுதான் தோஷம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தோஷ லட்சணம் தான், வேற ஒண்ணும் இல்லை. மேதையா பிகிதா, புத்தினாலேயே பிகிதமா இருக்கு பாருங்க. புத்தினால் இந்த ஆத்மஸ்வரூபத்தோட சாஸ்திரியமான தர்க்கத்தை உபயோகப்படுத்தி சம்ஸ்காரம் பண்ணணும் புத்தியை. அந்த சம்ஸ்காரம் ஏற்படுத்தலைனால் புத்தியோட சுபாவம் தர்க்கம் பண்றது என்றது. இந்த சரியான லைன்ல தர்க்கம் கொடுக்கலைனால் வேற விதமான தர்க்கம் வந்துட்டுதான் இருக்கும். நீங்க தர்க்கமே வேண்டாம்னு நினைச்சுட்டு உபயோகம் இல்லை. ஏதோ ஒரு புத்தி நமக்கு எவ்வளவு புத்தி கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸ் என்றது இருக்கும் இல்லையா? அதுவே ஒரு புத்தி. அந்த காமன் சென்ஸ் மூலமா பல விதமான தர்க்கங்கள் ஏற்படும். தர்க்கமே நான் பண்ண போறதில்லை, அதெல்லாம் கவலை, நான் ஏகாந்தமா இருக்கேன்னு சொல்றது ஒரு நாடகம் தான். ஏதோ ஒரு தர்க்கம் வந்துட்டே இருக்கும். அந்த தர்க்கம் நீங்க சரியான சேனலைசேஷன் பண்ணலைனால், அந்த சம்ஸ்காரம் சரியான தர்க்கத்தினால நீங்க ஆத்ம தரிசனத்துக்கு அனுகூலமான தர்க்கங்களை கொண்ட புத்தியை சம்ஸ்காரம் பண்ணலைனால் வேற விதமான தர்க்கங்கள் ஏற்படும். அந்த தர்க்கத்தினால புத்தி விகாசம் ஆயிடுத்துனால் அந்த மேதையினால சுரூபம் பிகிதமா போயிடும். அப்படி இல்லாம இருக்கிறனால் தர்க்கத்தை உபயோகப்படுத்தணும். இல்லைன்னால் நம்மளுடைய புத்தி ஆத்ம தரிசனத்துக்கு உபயோகமா இருக்க முடியாது. அதனால இப்படி சொப்னத்தை இன்னும் பல இடங்கள் நான் வச்சிருக்கேன், அது சமயம் இல்லை. நம்மளுடைய இந்த சமயம் சொல்லலாம், பார்க்கலாம். சொப்ன நான் என்ன நினைச்சிட்டேன்னா, இந்த தர்க்கங்கள், இந்த விஷயங்கள் இது ஸ்லோகத்திலிருந்து எப்படி கிடைக்கிறது என்றது இடம் எடுத்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அது சமயம் இல்லை. அப்புறம் இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். இதோட இன்னைக்கு